இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இவங்க காலி அண்ட் மெக்கன்சி பட் ரொம்ப டாப்ல இருக்கும். அங்கே தெரியுதுல்ல அங்கே இன்வெர்னஸ்ல இருந்து இப்போ ஐல் ஆஃப் ஸ்கை போயிட்டு இருக்கோம். இந்த NC 500ன்ற ரூட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போகிற ரூட் பார்த்தா எல்லாமே இந்த NC 500ஓட சேர்ந்தது. இது எப்படின்னா இந்த நார்தர்ன் ஸ்காட்லாண்ட் ஃபுல்லாக அப்படியே ஒரு கோஸ்டல் ரூட்டு, சர்க்குலர் ரூட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஆல் டுகெதர் 500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். ஸோ அதனால தான் அதுக்கு NC 500ன்னு பேர். இந்த ரூட் ஃபுல்லாக இந்த மாதிரி ரொம்ப சீனிக்காக இருக்கும், ரொம்ப பாப்புலர் டூரிஸ்ட் ரூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் இந்த ரூட் பண்ணணுன்றதுக்காக பைக்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நிறுத்தி நம்ம எடுக்கலான்ட்டு இங்கே காரை பார்க் பண்ணி நிறுத்தி எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ரூட்டில் நிறையா கார்ஸ் போயிட்டுருக்கு. நாங்கள் வர இடம் எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுக்கலாம் இல்லையா? நிறுத்தி நம்ம வேணால் எடுக்கலாம். இப்போ நான் வீடியோவில் கவர் பண்ணுறதை விட சம்டைம்ஸ் நான் மறந்துட்டேன். ஸோ வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டு இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அந்த 1-2 hours ஜேர்னி இல்லையா அது? ஆமாம், இது வரைக்கும் 2 hours நமக்கு இன்வெர்னஸ் டு ஐல் ஆஃப் ஸ்கை. ஆனால் நம்ம இப்போ ஒரு 1 hour தான் வந்திருக்கோம். 1 hour வந்திருக்கோம். அந்த 1 hourலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கண்ணை வந்து இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆனால் என்னால் தூங்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு இடத்த வந்து நம்ம தானாக நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வருது. அதை பார்த்தோன்னே, அந்த இயற்கையை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. அந்த தூக்கம்லாம் போயிடுச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. சரி, இந்த இடத்துல நிறுத்தியாவது அட்லீஸ்ட் நம்ம ஒரு இடத்துல நிறுத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறுத்தி இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வரும்போது எல்லா இடத்துலையுமே நிறுத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு இடமுமே ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிற மாதிரி உள்ள ஒரு ஸ்பாட்டு தான். ஆப்வியஸ்லி நம்ம நிறுத்தி எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ அங்கங்கே நிறுத்தி இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். பட் நிறைய ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வர வழி எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரூட்டில் போகணுன்ற நினைக்கிறவங்க வந்து இந்த ரூட்டை எடுத்து போனால் யூ வில் லவ் இட். வாங்க போலாம். கேமரால எந்த அளவு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க பாருங்களேன், அந்த லேக்ல இருக்கிற தண்ணி வந்துட்டு சின்ன அசைவு கூட இல்லை அந்த தண்ணியில. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கு அந்த வாட்டர் பார்க்கறது. Take a bridge. ஸோ ஐல் ஆஃப் ஸ்கை வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஐல் ஆஃப் ஸ்கைக்குள்ளே நிறுத்துகிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே வரும்போதே ஒரு சூப்பரான ஃபால்ஸ் ஒன்று தெரியுது. இந்த இடம் வரதே ரொம்ப முரடாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் வரணும். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே வரது கொஞ்சம் கஷ்டம் தான், ட்ரிக்கியான பார்த்து தான். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நடக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் வரது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்த்து. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் நல்லா இருக்குது இந்த ஃபால்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஸ்லிகக்கன் பிரிட்ஜ். இந்த இடத்துல எல்லோரும் இந்த வியூஸ்க்காக வருவாங்க.
நாங்கள் இன்வேலன்ஸ்லேருந்து கிளம்பும்போது இதான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டாக டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் இங்கே வர்றதுக்கே இங்கே வர்றதுக்கு முன்னே ஒரு 4-5 இடத்துல நிறுத்திட்டோம். ஆனால் நல்லா சில்லுன்னு இருக்கு இன்னைக்கு வெதர் ஆக்சுவலி. ஐல் ஆஃப் ஸ்கைல மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இப்படிதான் அப்படியா? ஸோ எல்லா விதமான கியரும் வேணும். நடக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்க முடியும் இந்த மாதிரி இடத்துல. இவங்க காலின் மெக்கென்சி, அந்த காலத்துலேயே இவங்க பயங்கரமான ப்ரொஃபஷனல் மவுண்டன் கிளைம்பர்ஸ் போல். இந்த ஏரியாவில் உள்ள பீக்ஸ் எல்லாமே அவங்க தான் நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக உள்ள ஸ்டாச்சுஸ். இந்த பிரிட்ஜ் வந்து ஸ்லிகக்கன் ஓல்ட் பிரிட்ஜ். இங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை இந்த பிரிட்ஜில். பட் ஆனால் இங்கே இருக்கிற அந்த வியூஸ்க்காக தான் எல்லோரும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஐல் ஆஃப் ஸ்கையில் எங்கே பார்த்தாலும் வியூஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷலான பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் ஸ்பாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி கடைசியாக இருக்க கல் பாயிண்டடாக தெரியுது பார்த்தீங்களா, அது பேர் தான் ஓல்ட் மேன் ஆஃப் ஸ்டார். அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு வயசான ஆள் வந்து நிற்கிற மாதிரி தெரியுமா. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. பட் ஆனால் அதுக்கு நிறைய பேர் நடந்து போவாங்க. இங்கேருந்து ஒரு 2 to 3 hours ஆகும் நம்ம போயிட்டு திரும்ப வரதுக்கு. பட் இன்றைக்கி அவ்வளோ தூரம்லாம் நாங்கள் நடக்கிற மாதிரி பிளான் இல்லை. ஸோ அதனால் இங்கேருந்தே பார்த்துட்டு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து லில்ட் ஃபால்ஸ் போட்டிருக்கு. பட் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் ஸ்பெல்லிங் வேறு மாதிரி இருக்கும், அதோட ப்ரொனன்சியேஷன் வேறு மாதிரி இருக்கும். நான் கரெக்டாக தான் ப்ரொனன்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப டாப்பில் இருக்கும். நான் இப்போ இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு வியூவிங் லாட்ஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோக்கல் கம்யூனிட்டியாகவே சேர்ந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க இங்கே. ஸோ அதுக்காக இங்கே டொனேஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க இந்த இடத்துல. நம்ம இது ஃபர்தராக மெயின்டைன் பண்ணுறது கான்ட்ரிபியூஷன்ஸ் எதாவது பண்ணலான்னா அந்த டொனேஷன் பாக்ஸில் போடலாம். அங்கே தெரியுதுல்ல, அங்கே இந்த இடத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்ட் ராக் அண்ட் மெல்ட் ஃபால்ஸ். இங்கே இருக்க ஃபால்ஸ் இந்த காற்றோட சவுண்ட். அது காற்று அந்த இதில் அடிக்கும்போது சவுண்ட். ஐ டோன்ட் ஹேவ் எனி பாயிண்ட். இதுதான் மெல்ட் ஃபால்ஸ். ஆனால் தண்ணி ரொம்ப மெதுவாக தான் போகுது இன்னைக்கு. ஸோ பெருசாக தெரியல.
இது பார்த்தீங்கன்னா கில்ட் ராக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கில்ட் வந்து ஒரு ஸ்கர்ட் மாதிரி ஆக்சுவலி. இந்த ராக்கோட ஃபார்மேஷனாக ஒரு ஸ்கர்ட் மாதிரி இருக்குல்ல, ஆக்சுவலி கீழே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் சேர்ற இடம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து கில்ட் ராக்குன்னு வந்திருக்கு. தண்ணிலாம் ரொம்ப கிளியராக இருக்கும். தண்ணி அங்கே பாருங்க, அங்கேயே நடக்கிறாங்க இறங்கி. அங்க இருக்கிற ஐலாண்ட்ல குடி போயிடலாமா? அங்க ஒரு ஐலாண்ட் இருக்கு பாரு, அங்க தனியா. அந்த ஐலாண்ட்ல குடி போயிடலாம். பீச் பக்கம் இந்த தண்ணி பார்த்தா ஒரு கேரிபியன் ஃபீல் இருக்குது. ஆனால் காலை வச்சிங்கன்னா ஓகே நம்ம ஸ்காட்லாண்டில் தான் இருக்கோம் அப்படின்றது கிளியராக புரிஞ்சிடும். அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு 2-3 சின்ன சின்ன ஐலண்ட்ஸ்லாம் தெரியுது. ஆக்சுவலி இங்கே இந்த ஃபாசில்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டைனோசர் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்துட்டு இந்த இப்போ பார்க்க முடியாது போல், ஏன்னா அது லோ டைடில் ஒண்டி தான் தெரியும்னு போட்டிருக்காங்க. ஏன்னா தண்ணி உள்வாங்கும் போது தான் அது நல்லா தெரியும். ஸோ 166 மில்லியன் இயர்ஸ் முன்னே டைனோசர்ஸ் வந்துட்டு இந்த வழியாக நடந்து போயிருக்கு. Yes, Shashi, yeah, 166 million years ago. அதோட என்ன போட்டிருக்காங்கன்னா 166 மில்லியன் இயர்ஸ் போது ஐல் ஆஃப் ஸ்கை வந்துட்டு அப்போ வந்துட்டு ஐல் ஆஃப் ஸ்கை வந்து ஒரு ஐலண்ட் கூட கிடையாது. இட் வாஸ் பார்ட் ஆஃப் லார்ஜர் கான்டினென்ட். அதுவும் ஈக்குவேட்டருக்கு கீழே உள்ள ஒரு கான்டினென்ட் போல். இப்போ வந்துட்டு நம்ம ஆர்டிக் சர்க்கிள் கிட்ட வந்தாச்சு. டக்ஸோட முட்டை, ஒரு சைடு ஹென்னோட முட்டை. ஸோ அதில் ஆனஸ்டி பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ் எடுத்துட்டு நீங்கள் காசு அதில் போட்டு போங்கன்ற மாதிரி. பயங்கரமாக இருக்கு. ஆனால் பிளேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கும் பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ ட்ரிக்கியாக எவ்வளோ சின்ன ரோடாக இருக்குது பாருங்க. அந்த சைட்லாம் பாருங்க. ஜென்ரலாக இங்கே ஹேர் பின் பென்ஸே அவ்வளோவா இருக்காது. யூகேல அந்த அளவு நான் பார்த்ததில்ல. பட் இது பயங்கரமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் வயிற்று கலக்குது. அங்கே பார்த்து ஓ காட், நீ பார்த்து பொறுமையா ஓட்டுங்க. இந்த மாதிரி த்ரில்லிங்காக ஓட்டணும்னு நினைக்கிறவங்க வேணா இந்த இடம் நாங்கள் லிங்க்ல கொடுக்குறோம். கண்டிப்பாக ஓட்டி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குராங் லுக் அவுட்னே கூகுள் மேப்ஸில் இருக்கு. ஐல் ஆஃப் ஸ்கை நிஜமாலுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. சீரியஸ்லி வாவ். ஆமா, இது ஒரு மாதிரி ஒரு ரக்கட் பியூட்டின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஒரு மாதிரி அன்டச்டா இருக்கு. ஆனா அந்த அந்த இயற்கையோட அழகுங்கிறது நான் இன்னைக்கு சீரியஸ்லி அல்லாவே வெதரும் எங்களுக்கு இன்னைக்கு கோஆப்ரேட் பண்ணிச்சு நல்லாவே. ப்ளஸ் இப்போதான் கொஞ்சம் குளிராக ஆரம்பிக்குது. வாயிலாம் டைப் அடிக்க ஆரம்பிக்குது. எப்படி போகுது பாருங்க. இப்போ இங்க இருந்து இப்போ இது வழியாக தான் நாங்கள் மேலே வந்தோம். இந்த கார் கீழே போகுது. இந்த கிளவுட்ஸ்லாம் பாருங்க கீழே இறங்கி வருது. எனக்கு போய் அந்த கிளவுட்ஸை தொட்டு போகணும்னு தோணுது. இப்போ அப்படியே கிளவுட்ஸ் திரும்ப மேலே போடுது. ஒரு 10 நிமிஷம் ஒரே ஓட்டமாக ஓட்டினா போய் தொட்டுட்டு வந்துடலாம். 10 நிமிஷம் இதுலேருந்து அவ்வளோ தூரம் ஒரே ஓட்டம். நான் என்ன உசேன் போல்டா? ரெண்டு லேக் மாதிரி இருக்கு. இந்த இடம் வந்து ஃபேரி கிளென், அதனோட பார்க்கிங் தான் இது. ஸோ ஆனால் இப்போ வெதர் ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருக்குது. எப்படியும் இதுக்கு மேலே நடக்க முடியாது. இதுக்குள்ளே நடக்கிறதுக்கு அதுவும் ஏதோ 20 மினிட்ஸ் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த வெதரை நம்பி அவ்வளோ தூரம் நடக்க முடியாது இப்போ. ஸோ இங்கேருந்து என்ன எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம்.
இன்னைக்கு ஐ லவ் ஸ்கை ஃபுல்லாக நாங்கள் பார்த்து முடிச்சாச்சு. நல்லா டயர்ட் ஆகிட்டோம். இன்னைக்கு டின்னர் வந்து நாங்கள் மெக்டானல்ஸில் தான் வாங்கினோம். நீங்களே பாருங்கள், ஷாஷி கிட்ஸ் மீல் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு வந்து பர்கர்ஸ்லாம் வாங்கினோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Thanks for watching. Take care. Bye.